நீங்க வேலை விஷயமா, படிப்புக்காக இல்ல உங்க உறவினரை பார்க்கறதுக்கு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க முதல்ல ரெடி பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் தான் பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்னா, புதுசா பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்றது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது, போலீஸ் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும், கடைசியா பாஸ்போர்ட் உங்க கையில எப்போ எப்படி வரும், இப்படி எல்லா விஷயத்தையும் ரொம்பவே சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இங்க நிறைய பேர் பாஸ்போர்ட்னா ஃபாரினுக்கு போக மட்டும் தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. பாஸ்போர்ட் இந்திய அரசாங்கம் வழங்கும் ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி டாக்குமெண்ட். இது ஃபாரின் டிராவலுக்கு மட்டும் இல்லாம நம்ம நாட்டிலேயே பல இடங்களுக்கு ஒரு முக்கியமான அட்ரஸ் ப்ரூஃபா யூஸ் ஆகுது. நீங்க துபாய், சிங்கப்பூர், மலேசியா, யுஎஸ்ஏன்னு எந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் முதல்ல பாஸ்போர்ட் அவசியம். சரி, இப்ப புதிய பாஸ்போர்ட்டை யார் யார் அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். 18 வயசுக்கு மேல இருக்கிற தனிநபர்கள் அப்ளை பண்ணலாம். 18 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் பேரண்ட்ஸ் மூலமா அப்ளை பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், எம்ப்ளாயிஸ், பிசினஸ் ஓனர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், சீனியர் சிட்டிசன் எல்லாருமே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம். இப்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பாஸ்போர்ட் அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்ப்போம். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், உங்க பர்த் சர்டிபிகேட், 10th மார்க் ஷீட் இல்லைன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற பிற எந்த டாக்குமெண்ட்ஸும் பயன்படுத்தலாம். அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக் இல்லைனா எலக்ட்ரிசிட்டி பில், இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று இருந்தா கூட போதும். அப்புறம் ஐடென்டிட்டி ப்ரூஃப், அரசாங்கம் வழங்கிய வேலிட் ஐடென்டிட்டி கார்டு தேவைப்படும். அப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட தனிப்பட்ட சூழ்நிலையை பொறுத்து மேரேஜ் சர்டிபிகேட், கெசெட்டிங் நேம் சேஞ்சிங் காப்பி, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு என்ஓசி போன்ற அடிஷனல் டாக்குமெண்ட் தேவைப்படலாம். இப்போ ஆன்லைன்ல எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாஸ்போர்ட் சேவா போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாகின் பண்ணி ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட பர்சனல் டீடைல்ஸை ஒன்று கவனமா ஃபில் பண்ணுங்க. சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட உங்க பாஸ்போர்ட் டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. எல்லா டீடைல்ஸையும் ஃபில் பண்ண அப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கன்ஃபர்மேஷன் டீடைல்ஸும் அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸும் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸா வந்துடும். இப்போ அப்பாயின்மெண்ட் நாள் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போங்க. அப்புறம் அங்க டோக்கன் வாங்கிட்டு உள்ள போங்க. அடுத்து அங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் போட்டோ, ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் டிஜிட்டல் சிக்னேச்சர் கேப்சர் பண்ணுவாங்க. அவ்வளவுதாங்க, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய சந்தேகம் என்னன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் பத்தி தான். இங்க கொடுத்த அட்ரஸ் சரியா இருக்கான்னு வெரிஃபை பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கரெக்டா சப்மிட் பண்ணுங்க. வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாஸ்போர்ட் பிரிண்ட் ஆகி ஸ்பீட் போஸ்ட்ல நேரடியா உங்க வீட்டுக்கே வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுல டவுட்ஸ் இருந்தாலும் இல்லைன்னா உங்களுக்கு பயமா இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி தருவாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல தெரியுற எல்லா டிராவல் சர்வீஸ்க்கும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு உடனே சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.